ஹலோ கைஸ், நான் உங்கள் பூஜா. மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். இந்த சிக்கனையும் பாஸ்தாவையும் பார்த்துட்டு கடகடன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு நைட் டின்னர் சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். தம்பி சிக்கன் பாஸ்தா சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டேன்னா அதையே கொஞ்சம் ஹெல்த்தியா ஹோம்மேட் ஸ்டைல்ல மில்லட் பாஸ்தால செஞ்சு கொடுத்தேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம சந்தையில் இருக்கிற எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாத சிக்கன் 65 மசாலா, உப்பு சேர்த்து நல்லா பரட்டி வச்சுக்கிட்டேன். 1/2 hour ஊற விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, 3 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இது கம்புல பண்ண பாஸ்தா. சோளம், திணை, வரகு, சாமை, குதிரவாளி, இது போல மில்லட்ஸ்ல பண்ண நிறைய வெரைட்டிஸ்ல பாஸ்தாவும் இருக்கு, நூடுல்ஸும் இருக்கு. நோ ஆடட் மைதா. உங்க குழந்தைங்களுக்குலாம் நீங்க தாராளமா செஞ்சு கொடுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள். மில்லட் பாஸ்தா நூடுல்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தாவை போட்டு கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து 5 minutes பாயில் ஆனதும் அதுக்கப்புறம் பாஸ்தாவை எடுத்து பச்சை தண்ணியில் அலசிக்கோங்க. சிக்கன் பொரிச்சு அதே கடாயும் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய், வெங்காயம், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 முட்டையை உடச்சி ஊற்றி கேரட் பீன்ஸை போட்டுக்கிறேன். நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5 minutes வேக விடுங்க. கேரட் பீன்ஸ் வெந்துடும். பொரிச்சு வச்ச சிக்கன் சேர்த்து பாஸ்தா பேக்கெட்லேயே அதற்கான மசாலாவும் இருக்கும், அதையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. 2 to 3 நிமிஷம் நல்லா கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளோதான், என்னோட ஸ்டைலில் சிக்கன் பாஸ்தா ரெடி. சுட சுட சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.